ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுமையான கிறிஸ்டலோட தான் உங்கள சந்திக்கிறேன். இந்த கிறிஸ்டலின் பெயர் வந்து கம்பாபா ஜாஸ்பர். ஜாஸ்பர்ல நெறைய வெரைட்டி பார்த்துருக்கோம். இது கம்பாபா ஜாஸ்பர். இந்த கம்பாபா ஜாஸ்பர் எப்படி இருக்கும்னா, கிரீன் கலர்ல இருக்கும். அதுல கருப்பு இல்ல டார்க் கிரீன்ல சில சுருள் சுருளா, இல்ல ஸ்பைரல் ஸ்பைரலா அந்த மாதிரியான அ ரிங் மாதிரி. இல்ல சின்ன 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 சின்னதா அப்படி ஒரு டிசைன் இருக்கும் இதுல. இது ஆக்சுவலா இது என்னன்னா, இது கிறிஸ்டல் வகை சார்ந்ததா இருந்தாலும், இது ஒரு ஃபாசில் வகை. ஃபாசில்னா என்னது? ஃபாசில்னா இப்போ திடீர்னு ஒரு எரிமலை வெடிச்சிருச்சு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எரிமலை ஏதாவது ஒரு உயிரினம் மேல அப்படியே விழுந்துருச்சுன்னா, பல 1000 ஆண்டுகளா அந்த கல் அப்படியே அது கல்லாகி இருக்கும். உள்ள இருக்கிற உயிரினமும் கல்லாயிடும் இல்லையா? அப்புறம் அத வந்து ஃபாசில் ஆயிடும். அந்த மாதிரி எத்தன ஃபாசில்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தமிழ்ல ஃபாசில்க்கு படிமம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இது கல்லுக்கு இடையேவோ, இல்ல எரிகல்லுக்கு இடையேவோ சில உயிரினங்கள் அப்படியே இருந்து, அது பதிஞ்சு, அது ஃபாசிலா மாறுது. அந்த மாதிரி தான் இந்த கம்பாபா ஜாஸ்பரும். இது பாசி, ஆல்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பாசி சொல்றோம்ல அந்த மாதிரி. அந்த மாதிரியான ஒரு இது மேல இந்த படிமம் படிந்து பல ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடியது தான். இது இந்த கம்பாபா ஜாஸ்பர அடிக்கடி நெபுலாங்கிற ஒரு ஸ்டோனோட கன்ஃப்யூஸ் ஆயிப்பாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கிறிஸ்டலே டிஃபரெண்ட்டா இருக்கும். இன்னொன்னு ஈஸியா அத கண்டுபிடிக்கலாம். நெறைய டைம்ல வந்து கம்பாபா ஜாஸ்பர் நெபுலான்னு சொல்லி வித்துருவாங்க. ஆனா, அதில எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பாபா ஜாஸ்பர்ல கிரீன் கலர்ல கருப்பு இல்ல டார்க் கிரீன்ல சுழற்சி இருக்கும். குட்டி குட்டியா, கருப்பு கருப்பா இருக்கும். நெபுலால பிளாக்ல அங்கங்க கிரீன் இருக்கும். ஸோ அதுவே ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஆனா பார்க்கறதுக்கு 2ம் ஒத்துமையா இருக்கிற மாரி இருக்கும். சம்டைம்ஸ் இத வந்து ட்வின் நெபுலாவோட ட்வின் கூட சொல்லுவாங்க. பட் இதுக்கு கிறிஸ்டல் தன்மையும் வேற, அதற்கான பெனிஃபிட்ஸும் வேற. இந்த கம்பாபா ஜாஸ்பர் எந்த சக்ராவோட இணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் சக்ரா அண்ட் ஹார்ட் சக்ராவோட இணைந்தது. நமக்குள்ள இருக்கும் வலிகள், அதுக்கப்புறம் கில்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி, இல்ல ட்ராமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்து, அதனால நம்ம பாதிக்கப்பட்டு, நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது "ஐயோயோ! என்னால இத தாண்டி வர முடியல" அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாரியான ட்ராமா. ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கலாம். இல்ல யாராவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் நம்மளுக்கு அந்த மாரி ஒரு ட்ராமாவ குடுத்துட்டு போயிருக்கலாம். தாங்க முடியாம எல்லா உலகத்திலிருந்தே அப்படியே விலகி, தனியா வந்து, தனக்குள்ளேயே புழங்கி அப்படிலாம் இருக்கக்கூடிய நபர் இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயத்திற்கு. அப்புறம் பொறாமை, பேராசை. இப்போ பேராசைனாலே பெருநஷ்டம் தானே! அதனால பேராசைப்படுறவங்க, பொறாமைப்படுறவங்க, அ இவங்களுக்கெல்லாம் கூட இத குடுக்கலாம். இப்ப சப்போஸ் நம்மளுக்கு சில டைம்ல வந்து நமக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க, இல்ல வீட்ல ஒரு 3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அண்ணன் அண்ணன் வந்து நான் தான் அண்ணன்னு சொல்லுவான். தம்பி நல்லா சக்சஸா இருக்கும்போது, சில இடத்துல இந்த பொறாமை, இந்த சிப்லிங் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது கூட பொறக்கும்போது, தன்னை விட தாண்டி தம்பியோ, தங்கச்சியோ வளர்ந்துட்டா சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். பொறாமை குணம் இருக்கும். சில டைம்ல தம்பி என்னோட நல்ல மார்க் வாங்கிட்டானா, இல்ல தங்கச்சி என்னோட நல்லா வந்துட்டாளா, என்னோட ஜாஸ்தி அவார்ட் வாங்கிட்டா சில டைம்ல, சில குடும்பத்தில அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான பொறாமை குணம் கொண்டுள்ளவங்க இடத்துல வந்து ட்ரெஸ்ஸுக்கு கூட சில பேர் அடிச்சுக்கணும். அது எப்பவுமே அடிச்சுக்கிறது தானே! ஸோ அந்த மாதிரி இருந்தா காமன். பட் பொறாமையில என்ன விட ஜாஸ்தி வரக்கூடாது, என்ன விட வளரக்கூடாதுன்னு நெனைக்கிறது தப்பு இல்லையா? அப்படி இருக்கும் உங்க மகளோ, இல்ல வீட்ல இருக்கிறவங்களோ, இல்ல அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இந்த மாரி பொறாமை குணம் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னாலும், இத போட்டுக்கலாம். அத தாண்டி வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல நம்ம லாக் ஆயிருப்போம். ஏன்னா, என்னால இத தாண்டி போறதுக்கு பயமா இருக்கு. எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு. இத செய்யலாம். இத செஞ்சா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா, அத செய்யறதுக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இது நடக்கலன்னா? அப்படின்னு. இந்த நிறைய டைம்ல தன் மனதில் இருக்குதை சொல்லவே மாட்டாங்க பயந்துகிட்டு. அதனால பல நஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில வந்திருக்கும். சொன்னா தானே எதிராளிக்கு புரியும். எதிர்ல இருக்கிறவங்களுக்கு. இது அன்பாகட்டும், காதலாகட்டும், பிசினஸ் இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சொல்ல தெரியல. சரியான விதமாக சொல்லாமல் அவங்க அப்படியே ஸ்டக் ஆயிருப்பாங்க. இல்ல பிசினஸ்லயோ, இல்ல வாழ்க்கையிலயோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பயமா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் சரியா இல்ல.
டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அதனுடைய ட்ராமா, அதனுடைய பாதிப்பு இன்னும் அவங்களுக்கு இருக்கும். அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ரொம்ப திணறுவாங்க, பயப்படுவாங்க. அப்படி இன்னொரு இன்னொரு கல்யாணம் வருமா நம்மளுக்கு? ஐய்யய்யோ! வேண்டாம்ப்பா நெனச்சாலே பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க. இத பார்த்து அப்பா, அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஐயோ! என் பிள்ளைக்கு யாரும் இல்லையே, என் மகளுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால், திரும்ப அந்த விஷயத்துக்குள்ள போறதே பயம். போனாலே தப்பு. எனக்கு இது நடக்கவே நடக்காது. இப்படின்னு ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டக் ஆகியிருக்கும்போதும் சரிதான். இல்ல ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு இப்போ நெறைய டைம் வந்து இந்த வெள்ளம்லாம் வரும்போது கடையிலலாம் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் இப்ப நெறைய ஐட்டம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நஷ்டமாயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்னொரு தடவ கடை வைங்கண்ணா அப்படின்னா, ஐய்யய்யோ! வேண்டாம்மா திரும்ப ஏதாவது வந்துன்னா என்னால அந்த நஷ்டத்த ஈடுகட்ட முடியாது. அதனால நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கிறேன். வாட்ச்மேனா வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அடுத்த கட்டம் எடுத்து வைக்கிறதுக்கு பயந்துட்டு, இன்னும் தன்ன தானே தன்னுடைய கரியர்ல இறங்கி வந்து, அப்படியெல்லாம் கூட நெறைய விஷயங்கள் நான் சொல்றது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாரி வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துருச்சு. திரும்ப இது பண்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி ரிஸ்கே எடுக்காம ரிஸ்க்குன்னா பெரிய ரிஸ்க் கிடையாது. என்ன ஒரு முயற்சியை தானே நம்ம சொல்றோம். அந்த முயற்சியே பண்ணாம, ஒரே இடத்துல இருந்துட்டு, நாள் பட இன்னும் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. கரியர்லயும் சரி, அவங்க வாழ்க்கையிலும் சரி. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா, அவர்களுக்கும் இது பெருமளவுல உதவும். அதே மாதிரி ரூட் சக்ரா ஆக்டிவேட் நல்லா எனர்ஜி குடுக்கறதுனாலயும், ஹார்ட் சக்ரா எனர்ஜி குடுக்கறதுனாலயும் நெறைய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். இந்த ரூட் சக்ரா யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்கலாம் அப்படியே ஒரு ஆளுமை தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. அப்போ ரொம்ப கோழையா, பயந்தாங்கோலியா, நெக்ஸ்ட்டு வாழ்க்கையில பயப்படுறவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை அணிந்து கொள்ளலாம். எல்லா விதத்திலயும் ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும் கொடுக்கும். நமக்குள்ள இருக்கும் கெட்ட விஷயங்கள், ஒரு பொறாமை, பேராசை, அப்புறம் வயித்தெரிச்சல் இதெல்லாம் நீங்கும்போது, நம்மளுடைய ஆராவும் நல்லா கிளென்ஸ் ஆகும். இது ஆரா கிளென்சிங்க்கும் நல்லபடியா இருக்கும். ஆரா நல்லா இருக்கும்போதே, நம்மளுக்கு நெறைய பாசிட்டிவ் திங்ஸ் நல்ல விஷயங்கள் நம்மள வந்து சேரும். ஸோ இது ஒரு ஒரு பெனிஃபிட்ல பல பெனிஃபிட் இருக்கக்கூடியது தான் இந்த கம்பாம்பா ஜாஸ்பர். இது ரொம்ப ரேரா கிடைக்கும். என்கிட்ட இது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயாவது கிடைச்சா நீங்க அத வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டோன் வாழ்க்கைக்கு.